ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி 6th கிளாஸாக ட்ரௌசர் நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ட்ரௌசர் ஒன்று அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 12 வயசு பையனோட ட்ரௌசர் தான். நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரௌசர் அளவு வேணுமோ அந்த ட்ரௌசர் நீங்கள் எடுத்துக்கங்க. ட்ரௌசரோட நீளமும் அகலமும் நம்ம இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து நம்ம பார்ப்போம். இப்போ ட்ரௌசரோட நீளம் 16.5 இன்ச் இருக்குது. நல்லா சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அளந்து பாருங்கள். இப்போ ட்ரௌசரோட நீளம் 16 இன்ச் இருக்குது. அகலம் 10 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம இதை அளந்து எடுத்துருக்கோம். இதை நம்ம இப்போ துணியில் மார்க் பண்ணுறோம். எப்படி அதை கட்டிங் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நான் துணியை 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இதில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ட்ரௌசருக்கு கீழே கால் பக்கம் மடித்து தைப்போம்ல, அதுக்கு 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். ஹைட்டு 16 இன்ச் வந்துச்சு. அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் மேல் பக்கம் நம்ம எலாஸ்டிக் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அதனால் நான் ஒரு மேலே 2 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் விட போகிறேன். நீங்கள் 3/4 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்திங்கன்னா 1.5 இன்ச் விட்டால் போதும். நான் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துக்கனால 2 இன்ச் விட்டுருக்கேன். நம்ம அதையும் மார்க் பண்ணி இந்த இதுலேயே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ட்ரௌசரோட அகலம் எவ்வளோ இருந்தது? 10 இன்ச் இருந்தது. அதை நம்ம 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம போட்டிருக்க 3 லைன்லேயுமே 10 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். எலாஸ்டிக் லைன்லேயுமே சேர்த்து 10 இன்ச் மார்க் பண்ணி அதையும் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லித்தரதெல்லாம் உங்களுக்கு புரியும். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நீளம் 16 இன்ச்சும் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிவிட்டு அகலம் 10 இன்ச்சும் மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டிருக்கேன். வீடியோ புரியலைன்னா வீடியோவை போட்டு திரும்ப திரும்ப பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு காலோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம இப்போ அதை எடுக்கணும். காலோட அகலம் 9.5 இருக்குது. அப்புறம் பேக் சைடில் அந்த கர்வ் மாதிரி ஒரு லைன் வரும் இல்லையா, அந்த லைன் கால்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ அந்த கர்வை நம்ம வளைஞ்சி நம்ம லைன் எடுக்க முடியாது. அதனால் ஒரு ஸ்கேல் அந்த கர்வுக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு கால் பக்கத்தில் மேலேருந்து கால் பக்கம் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குது? 7 இன்ச் இருக்குது. இந்த 7 இன்ச்சை நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம்ல 1.5 இன்ச்சு, அதில் இந்த லைன்லேருந்து ஒரு 7 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். ஏழு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் வரைச்சிக்கணும். இப்போ நம்ம அதில் வித் மார்க் பண்ணணும். இதுவே சின்ன பிள்ளைங்களோட ட்ரௌசர் இருந்தால் நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணால் போதும். 2 இன்ச் மார்க் பண்ணால் போதும். இது பெரிய பையனோட ட்ரௌசர், அதனால் நான் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹிப்கிட்டையும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு பெல்ட் பீஸ்லேயும் 2.5 இன்ச் மார்க் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு 1/2 இன்ச் ஆம்கோலுக்கு நம்ம 1/2 இன்ச்சு அந்த 2 லைனும் ஜாயின் பண்ணுற இடத்துல 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியில் ஒரு 1/2 இன்ச் ட்ரௌசர் ஃபுல்லாக நம்ம தைக்கிறதுக்காக ஸ்டிச்சிங் அலவன்ஸ் நம்ம விடணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். மறுபடியும்
16 இன்ச் நீளம், 10 இன்ச்சு அகலம் இருக்க ட்ரௌசர். நீங்கள் வேறு ட்ரௌசர் அளவுக்கு எடுத்தாலும் இதே மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கட்டிங் போடணும். அளவு ட்ரெஸ் ஏதாவது வச்சுக்கிட்டு கட்டிங் போடுங்க. புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நேராக ஸ்கேலை வச்சுட்டு அதோட கால்லேருந்து அந்த கேர்வோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ட்ராயிங் போட்டணும். ட்ராயிங் போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், கீழே 1.5 இன்ச் வந்து தைக்கிறதுக்காக கொடுத்துட்டு ஹைட்டு நம்ம எவ்வளோ அளந்தோமோ அதை எடுத்துகிட்டு அகலம் எவ்வளோ எழுதமோ அதை எடுத்துகிட்டு எல்லா சைடுமே நம்ம ஸ்டிச்சிங்க்கான அலவன்ஸ் விடணும். விட்டுட்டு ட்ரௌசர் மார்க் பண்ணி 2.5 இன்ச் வந்து வித்து எடுத்து ஹிப்லையும் எடுக்கணும், சென்டர்லையும் எடுக்கணும். எடுத்து இதுவே சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா 2 இன்ச் எடுத்திங்கன்னா போதும். இது நான் பெரிய பையன்றனால 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிட்டு கீழே அந்த கால் சைடில் உள்ள லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அவுட்லைனில் என்னென்ன லைன்லாம் வரைஞ்சோமோ அந்த லைனில் தான் நம்ம இப்போ கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். கரெக்டாக லைன் உள்ளேயும் போகக்கூடாது, லைனுக்கு வெளியிலேயும் வரக்கூடாது. கரெக்டாக அந்த லைன்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த லைன்லாம் தைக்கிறதுக்காக சேர்த்து விட்டுருந்தோமோ அந்த எல்லா ஃபுல் லைனையும் எடுத்து நம்ம வெட்டிட்டோம். பீஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ரெண்டாக இருக்கும். அந்த பீஸில் நம்ம வச்சு இந்த சைடும் வளைவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ட்ரௌசர் வந்து தைக்கணும். நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ட்ரௌசர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரியே நீங்களும் ட்ரௌசர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி பாருங்கள். நம்ம இதை எப்படி தைக்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஹைட் எடுக்கணும். அப்புறம் அங்கேருந்து 2 இன்ச் வந்து எலாஸ்டிக் வந்துக்கு அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு அலைன்னு சொல்லணும். அடுத்து அகலம் 10 இன்ச் வந்தது, அகலம் எடுத்துக்கணும். அப்புறம் காலிலேருந்து பேக் சைடில் உள்ள அந்த கர்வ் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ஹைட்டை நோட் பண்ணிவிட்டு வித்து வந்து 2.5 இன்ச் எடுக்கணும். சென்டர்லேருந்து நம்ம ஹிப்பு வரைக்குமே நமக்கு 2.5 இன்ச், பெரிய பையனால நான் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். 2.5 இன்ச் எடுக்கணும். எடுத்துகிட்டு எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதா. நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.